ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை காக்கிறவர், நம் ஜீவனை காக்கிறவர், ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினால நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட நம் வேதத்திலிருந்து வசனத்தை தியானிக்கலாம். பாருங்க, சங்கீதம் 59:16 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனது தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். ஏன் தெரியுமா? நீரே என் நெருக்கத்தின் நாளிலே உயர்ந்த அடைக்கலமும் என் தஞ்சமும் ஆனீர் என்று தாவீது சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் என்ன செய்யறோம்? காலையில எழுந்த உடனே அந்த நாள்ல என்னென்ன வேலை இருக்கு அதை பார்த்து நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர் எழுந்த உடனே லேப்டாப்பை தொடர்ந்து வேலை செய்வது, இன்னொரு சிலர் மொபைலை பார்த்து கொண்டே இருப்பது, இன்னொரு சிலர் ஸ்கூலுக்கு ரெடி ஆவதோ காலேஜுக்கு ரெடி ஆவதோ வீட்டின் வேலைகளை பார்ப்பதும், அதை தான் நாம் கவனிக்கிறோமே தவிர காலையில் எழுந்த உடனே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போய் விடுகிறோம். யோசித்து பாருங்களேன், அந்த இரவு முழுதுமாய் கர்த்தர் நம்ம எப்படி காத்தார் என்று. அநேக பேர் படுக்கிறாங்க, ஆனால் காலையில எழுந்திருப்பது இல்லை. அநேக பேர் வாகனத்துல பிரயாணம் செய்யறாங்க, ஆனால் வீடு திரும்புவது இல்லை. அநேக பேருக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கிறது, அதே கஷ்டத்தோடு கூட தான் அவர் படுத்து தூங்குறாங்க. ஆனால் பாருங்க, நம்மை கர்த்தர் எவ்வளவு அழகாய் அவர் நடத்துகிறார் என்று. ஒரு தேவை என்று இருக்கும் பொழுது தேவையை சந்திக்கிறார். நாம் வெளியே போகும் பொழுது பத்திரமாய் பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு வருகிறார். மறுபடியுமாய் இந்த குடும்பத்தை சந்திக்க ஒரு வாய்ப்பை தருகிறார். நாம் படுத்து நித்திரை செய்யும் பொழுது நல்ல நித்திரையை அவர் தருகிறார். அப்போ நாம் காலையில எழுந்த உடனே நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அதுதான் தாவீது பண்ணுகிறார். பாருங்க, நானும் உம்முடைய வல்லமை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். அப்போ நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். கடந்த நாள் முழுவதுமாய் நடத்தினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. கடந்த நாளின் தேவைகள் எல்லாம் சந்தித்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இரவில படுத்து நித்திரை செய்யும் பொழுது நல்ல நித்திரை அப்பா எனக்கு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. இந்த புதிய நாளை நீங்க காண செய்தீங்களே, உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதுமாய் நீங்க என்ன நடத்த போறீங்களே, உமக்கு நன்றி. நல்ல பிள்ளைகளை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. நல்ல கணவனை நல்ல மனைவியை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. நல்ல பெற்றோர்களை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கர்த்தரை பாடணும். காலையில எழுந்தவுடன் அவருக்கு நன்றிகளை நாம் ஏறெடுக்கணும், ஜெபம் செய்யணும். பின்புதான் அடுத்த வேலைகளை நாம் செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் தாவீதின் வாழ்க்கையிலே தாவீது வெற்றிகரமா இருந்தார். எந்த காரியத்தை செய்தாலும் தாவீதுக்கு ஒரு வெற்றி இருந்தது. ஏன் தெரியுமா? இப்படியாய் காலைதோறும் கர்த்தரை பாடி அவருடைய மகிமையை பாடி அவர் செய்த எல்லா காரியங்களும் நன்றி சொல்லி பாடுவதனால் தான், துதிப்பதினால் தான் தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது எல்லாவற்றிலும் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இப்படி செய்வோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் அவர் ஆசீர்வதித்து தருவார். இன்றைக்கு நாம் நன்றி மறந்து பிள்ளைகளாய் இராதபடிக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ பழகிக் கொள்ளுவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா துதிகான மகிமை எல்லாவற்றையும் ஒருவரைக்கு நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.